வாசகர்களே, நேயர்களே வணக்கம். இந்த திறமிலா சாவரின்றது காமன் காமன் ப்ராப்ளத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. சிலருக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும், சில கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லலாம். பாருங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இது ஒரு ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் சைடு. ஃப்ரண்ட்டில் அந்த கேண்டிடேட்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஆனால் இந்த கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அவங்க டிசைடட். அந்த நம்பரு, தெரு நம்பரு, அது இது எல்லாமே பாகம் வரிசை எல்லாம் போட்டாங்க. இப்போ என்ன வேண்டி இருக்குது, அது சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்குறாங்க. அது என்னது, பேர், வயசு, ஆதார் நம்பர் கூட தேவையில்லை. ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் நம்பர் கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் பேர் கேட்குறாங்க, அவங்களுடைய நம்பர் கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் இல்லைன்னா நில், அது நில்லுன்னா நில்லு தான், அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தர முடியாது. அப்புறம் ஃபோன் நம்பரு இது கேட்குறாங்க. இந்த இப்போ கேண்டிடேட்டுக்கு அடுத்த ஒன்று இருக்குது, ப்ரீவியஸில் எடுத்தது 2002 எடுத்ததுன்னு. 2002 எடுத்த கார்டு கீழே பாருங்க. இந்த கீழே இருக்க கார்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், இதில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் போடணும். இந்த காலத்தில் போட்டிங்கன்னா போதும். அதே சமயத்தில் உங்களுக்கு ரிலேஷன் யார் இருக்காங்க, சம்சாரமா, அப்பாவோ யாராக இருந்தால் அவங்க பேர் போட்டு அவங்களுடைய நம்பரை போடணும். இந்த இதில் போட்டால் போதும். அப்போ இவங்களுக்கு ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுறது இருக்குது. இந்த மேலே இருக்க டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ இதில் 116 போட்டிருக்கோம், அந்த பாகம் அது இது போடல அப்படின்னா அதெல்லாம் அந்த டைமில் போட முடியாது. ஏன்டா ரொம்ப அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி தான் அந்த பாக நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது ப்ரீவியஸோடைய அந்த பாக்ஸ் சீட்டு கொடுத்தாங்க. அதில் ஒன்றில் பாகம் 67 இருக்கும், ஒன்றில் 97 இருக்கும், ஒன்று 116 இருக்கும், 13 இருக்கும். இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இதெல்லாம் டீட்டெயில்ஸாக எழுதணும்னா அவங்க பெரிய சீட் கொடுக்கணும். அப்போ அதான் எழுத முடியும். அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ இந்த ப்ரீவியஸில் இந்த பாகம் வரிசை நம்பர்லாம் தேவையில்லை. அதை பற்றி மறுபடியும் இந்த பெர்த் சர்டிஃபிகேட், அது லொட்டலிஸ்டோ அதுவும் தேவையில்லை. என்ன இருக்குது, என்ன தேவை, இப்போ பெர்த் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்குது, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. கீழே பாருங்க, அவங்க ப்ரீவியஸ் கொடுத்ததுல இந்த வருஷத்துல இந்த தேதியில உங்க வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதான் கொடுத்துருக்கு, அதே போதும். அது போலத்தான் நீங்க சொல்ற வயசு தேதி போதும். இல்லைன்னா அவங்களும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே தெரியுது. எப்படி கேட்டா இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும், இங்க கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நடைமுறையா சாத்தியப்படாது. ஏன்ட்டு அவங்களே ப்ரீவியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்களே பாருங்க. இந்த தேதியில என்ன வயசுன்னு கேட்டிருக்காங்க. இவங்க சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களா, கேட்கல. இது இந்தியன் கவர்மெண்ட் தான், அவங்க கொடுத்துருக்காங்களா, இல்லை. அதே போலதான் இப்பவும் நடைமுறையில் இருக்கும். புதுசு அதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுல தான் செய்யறாங்களே போல தவிர உண்மையிலுமே அதை நேர்மையா செய்யற மாதிரி தெரியல இதில் கம்பேர் பண்ணும்போது. அதாவது இவங்க என்ன, இதெல்லாம் நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டா கள்ள ஓட்டு போட முடியாது, ரைட்டு. இறந்தவங்களுடைய ஓட்டு போட முடியாது, ரைட்டு. இன்னும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த ஓட்டு ஐடி நல்லதுதான், இதுல எந்த தவறுமே இல்லை. பாக்குறதுக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு போனா போதும், அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், கலர் போட்டோ ஓட்டணும். ஏன்ட்டா அப்பதான் இந்த அடுத்து கொடுக்குற கார்டுக்கு இந்த போட்டோ தேவைப்படும். ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போட்டோ எடுத்து நாளைக்கு ஐடென்டிஃபை சரியில்லை, போட்டோ சரியில்லை, ஆள் சரியில்லை, கையில் சரியில்லைன்றாங்க. அப்படி சொல்லுவாங்க. அதை சொல்லுக்கு இடம் கொடுக்காம நீங்க போட்டோ அவன் கேட்கறத கொடுத்துருங்க. என்ன போட்டோ கேட்கறான் போடுங்க, டேட் ஆஃப் பர்த் போடுங்க, ஃபோன் நம்பர் போடுங்க, ஃபாதர் மதர் அவங்க தான், அவங்க இருந்தாலும் இல்லாட்டி அவங்க பேரை எழுதுங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்த பழைய ஜிபிஆர் இப்போ நம்ம கரெக்டாக ஓட்டு போட்டிருக்கலாம், அந்த ஓட்டு நம்பரை எழுதுங்க. அப்புறம் இந்த ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்களே, இந்த ஜிடிஆர் போட்டு அந்த நம்பர்லாம் போட்டு இந்த பழைய கார்டு அதை கண்டிப்பாக அது எழுதி ஆகும். அவன் அதை மெயினாக கேட்குறாங்க. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பண்ணி போட்டுக்காங்க. இப்போ யாருக்குமே ஓட்டெல்லாம் திருடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அது வெளிப்படையே தெரியல. என்னன்னு கேட்டால் இவங்க ரொம்ப பழைய ஆண்களுக்கும் ஓட்டு சீட்டை ரெடி பண்ணிட்டான். இப்போ கரண்ட்ல பாதி 40-50 அவங்களுக்கும் ஓட்டு சீட் கொடுத்துட்டான். இப்போ அந்த ஓட்டு ஐடி வாங்கிட்டு அவங்க ஓட்டு ஆவடிக்கு உள்ள போகவே இல்லை, ஓட்டே போடல, அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். அவங்களும் இதை மட்டும் ஃபில்அப் பண்ணா போதும். இதை பண்ணலாம், பேரண்ட்ஸை பண்ணலாம். இது அவங்க பேரண்ட் பண்ணணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. என்கிட்ட இல்லாதவங்க அவங்க எழுத வேண்டியது இது இருக்குது, கண்டிப்பா எழுதணும். அதனால இதுக்கு மேல உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பயப்பட வேண்டியதுல கனசு ஆக வேண்டியதுல, கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதுல, வெரி ஈஸி. நீங்க போட்டு நீங்க எல்லாருமே என் பேர்ல கான்டாக்ட் பண்ணிக்கணும். நீங்க ஒரு வாக்காளராக இருக்கணும்னு நான் விரும்புறேன். நன்றி, வணக்கம்.